ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. ராகுக்கேது பயிற்சி பலன்கள். முன்னெல்லாம் சனி பயிற்சியை பார்ப்பாங்க, குரு பயிற்சியை பார்ப்பாங்க. இப்போ ராகுக்கேது பயிற்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நைசர்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள். இவங்க தான் பிக் பாஸ். இந்த ராகுக்கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற 1.5 வருடம் 18 மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரியலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு, கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா, எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன், எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில, நல்லா தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க போனேன், இந்த வண்டி எப்படி தான் நான் தெரியாமல் ஒரு விபத்தில் மாட்டிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பினாங்க, இவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல. கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு, எப்படியோ என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் களவு போயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு நல்லது திடீர்னு தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகுக்கேதுக்கள் காரணமாகறாங்க. அதனால் சனி பயிற்சியை கண்டு பயப்படுவதை விட ராகுக்கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பாவம் தொட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கேற்றார் போல் இவ்வளோ இருக்குதா, அவர் சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இவர் சனி பகவான் யமதர்மராஜா மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில், அது 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, 7.5 சனியில் 3 பீரியடு அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அவர் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரங்க அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம். நம்மளை திருத்தி நம்மளுக்கு நல்வழிப்படுத்த போகிறார் சனி பகவான். இப்போ இந்த காலகட்டம் இந்த ராகுக்கேதுக்கள் 12 ராசிக்கும் அமர்ந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான ராகு பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு அவர் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியால் 12 ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான ராகுக்கேது பயிற்சி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். கும்பராசிக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதானம்மா எங்களுக்கு ஜென்மசனி நீங்கியது, இப்போ ராகு அமர்கிறாரு, என்ன பிரச்சனைலாம் வருமோ என்ற அச்சமும் கலக்கமும் அவர்களுக்கு அதிகமாக தொற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு ராகு வராருன்னா கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆயிடணும். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ராகு வந்தாலே ஆர்வமும் ஆசையும் அதிகமாயிடும். அப்ப இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னா, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட ஒரு நல்ல விஷயங்களை, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கணும். உங்களை ஃப்ரீயா விட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத யோசனைகள் இதையெல்லாமே கொடுத்து விடும். இந்த ராகு உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், தொழில நல்ல மாற்றங்கள், தொழில நல்ல வருமானங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் கொடுத்துரும். அதே போல நல்ல ஒரு கலைகளை கற்றுக்கொள்வது, நல்ல ஒரு புதுமைகளை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கொள்வது, அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்வியாக இருக்கட்டும், உங்களை நீங்களே நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணிப்பது, கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிப்பது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை ஒரு பணம் சம்பாதிக்கவோ இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றவோ உங்களுக்கு அதிகப்படியான ஆசையை கொடுத்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்க ஆராய்ந்து அறிந்து
இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். திடீர்னு போய் ஒரு அறியாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முடிவெடுத்துடக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணோட்டங்கள், தேவையில்லாத அச்சங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். இதுக்கு தான் நம்ம நிறைய இறை வழிபாடையும் இறைவனுடைய நாமங்களையும் அதே போல் நம்ம வந்து மகான்கள் ஜீவசமாதி வழிபாடெலாம் செய்யும்பொழுது எனக்கு குருவுடைய பார்வை இங்கே கிடைக்கிறதுனால இந்த ராகு போடுற அந்த புகை மூட்டத்தெல்லாம் இவர் வந்து விலக்கி விட்டு கொண்டே இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா குரு பயிற்சியான பிறகு தான் இந்த ராகுவும் டிரான்சிட்டில் ஆக போகிறார். அப்போ இதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாமான்னா தாராளமாக வந்துடலாம். அதற்கு நிறைய நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் இதில் வந்து சிறப்பாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஆசை ஆர்வம் ரெண்டும் அதிகமாக இருக்கும்போது நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது. இதை வந்து நல்லா வழிபடுத்திக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து உங்களுடைய சுயம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பா வேறெல்லாம் வந்து ஒரு மற்ற விஷயங்கள்லையோ லௌகீக விஷயங்கள்லையோ ஈடுபடாம உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கும் உங்களை நீங்க வந்து செதுக்கிக் கொள்வதற்கும் உங்களை சுயமா அனைத்து வகையிலையும் நீங்க புனரமைத்துக் கொள்வதற்கும் உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லா வந்து நீங்க எப்பவுமே வந்து ஃப்ரீயா இல்லாம ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுல நீங்க 24 மணி நேரமும் உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த ராகு உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். நம்மளுக்கு கேது உட்கார்ந்து இருக்கிறார் 7ல், அவர் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம வெளியிடங்கள்ல நம்ம தொழில் செய்கிற இடங்கள்ல நம்ம லைஃப் பார்ட்னரு நம்ம தொழில் பார்ட்னர் இந்த இடத்துங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டுடுங்க. ஏன்னா அவங்க பேசுறது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துகிறோம். என்னுடைய கர்மாவா நான் இப்படிலாம் இந்த வாழ்க்கையை வந்து சகித்து கொண்டு வாழ வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே கும்பத்துக்கு 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனை, சூரியனுடைய வீடுன்றதுனால. அதே போல் காதலில் இருப்பவங்களும் இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ஃபோன் பேசுறது பார்க்கறது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. அவசியமானதுக்கு மட்டும் ஒற்றை வரியில் பதில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியிடங்களில் சமூகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி பழகிறோம் என்பதில் இப்போ கேது வந்து நமக்கு செக் வச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அதே போல கணவன் மனைவி கிட்ட இந்த காலகட்டம் தேவையில்லாத வம்பு சண்டை வாக்குவாதங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பக்குவமாக கடந்து வந்துடணும். கேது நீங்கள் ஒவ்வொரு செயலையும் முயற்சி செய்வீங்க, அதற்கெல்லாம் ஒரு தடைக்கல்ல போடும். அது எதனால் அந்த தடை வந்தது என்பதை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தவிர்த்து அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி அடுத்தபடியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அது போடுகின்ற தடைக்கல்லை எல்லாம் உடைத்து நீங்கள் படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளலாம். இதற்கெல்லாம் என்னம்மா பண்ணணும்? உங்களை போலவே அனைத்து உயிர்களையும் நேசிக்கணும். நான் சாமி கும்பிட்றேன், நான் கோயில் கும்பாபிஷேகம் போடுறேன், நான் வந்து இறைவனுடைய ஸ்லோகங்களை சதா சொல்ற காலம் சொல்றேன் அப்படின்றத விட்டு கும்பம் எப்ப வந்து எல்லா உயிர்களையும் அது போல கருணை நம்மளை மாதிரியே நினைத்து கருணை கொண்டு நேசிக்குதோ இயற்கையை வழிபடுதோ அப்பெல்லாம் வந்து அதை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஷீல்டு உண்டாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இயற்கையோடும் பிற உயிர்கள் போதும் அவங்க 6 அறிவு முதல் ஓரறிவு உயிர் வரை அவங்க அதிகப்படியான அன்பு செலுத்தும் பொழுது அவங்களுக்கு அபரிமிதமான ஒரு சக்தி வந்து உண்டாயிடும். ஏன்னா பிரபஞ்சத்தோட எல்லா சமிஞ்சைகளும் அந்த குறிகள் அந்த ஒரு நிமித்தம் செயல்பாடு இதெல்லாம் வந்து அந்த சிக்னல் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும். ஏன்னா அந்த காற்று ராசி அசுர காற்று அப்படின்னு வந்து சொல்லலாம், சூறாவளி காற்றுன்னு. அப்போ இந்த ராகு யோகக்காரனான ராகு உங்களுக்கு பணம் ஆசை, பதவி ஆசை, பொருளாசை இதெல்லாம் வந்து கொடுத்து தொழிலை விருப்பம் பெருசாக ஆக்கிடணும் செஞ்சணுன்ற இவ்வளோ வேற உத்வேகத்தை கொடுத்தாலும் அது நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா என்பதெல்லாம் நம்முடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த காலகட்டம் எதுலேயும் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. யாரையும் வெளியாட்களை புது மனிதர்களை புது ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் இந்த காலத்தில் நம்பிடுவது ரொம்ப கவனம். தொழிலில் ஸ்ரத்தையாக உழைங்க, உங்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் வைங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுங்க, அந்த திருமணம் நடக்கும். இந்த காலகட்டத்துக்குள்ள திருமணம் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நடக்காது, அது தள்ளி தான் போகும். கும்பராசி இந்த காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து தெளிந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ராகுவானவர் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு
ஒரு மேக்சிமம் உங்களுக்கான ஒரு ஒரு வெளிநாட்டு படிப்பிலிருந்து உங்களுடைய தொழில் மாற்றத்திலிருந்து இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனாலும் நிறைய தடைகளை கேது கொடுப்பார். வெளியில் சமூகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வேலை செய்கிற இடங்களில் அக்கம் பக்கம் நெய்பர்ஸு, நம்ம கம்யூனிகேஷனில் நம்ம செய்யக்கூடிய ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்துக்காக நம்ம தேவையில்லாத தவறான விஷயங்களில் இந்த காலகட்டம் ஈடுபடக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இந்த காலகட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய வயிறு, அடிவயிறு, அதே போல் நமக்கு யூரினரி ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், நியூரோ பிரச்சனைகள், உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிம்மன்னாலே வயிறு பிரச்சனை தான். இந்த காலகட்டம் வந்து 7ஆம் இடமே கேது வந்ததுனால டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். அதே போல் மனசோர்வு எப்படிலாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு. தேவையில்லாத சிந்தனையை வந்து மண்டைக்கு ஏற்றிக்கக்கூடாது. கேது தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத சம்பந்தமில்லாத விஷயங்களை யார் பேசினாலுமே உங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக, ஒரு நல்லதெல்லாம் நமக்கு அப்சர்வ் ஆகாது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் டக்குன்னு மூளைக்கு போய் பதிஞ்சிடும். அதெல்லாம் வந்து மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க. ஏற்கனவே உங்கள் மண்டையில் நிறைய ஓடிக்கொண்டு இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் நிறைய கேதுனாலே மௌனம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெடிடேஷன், தியானம், ஒரு ரூமில் தனியாக உட்காந்து நீங்கள் வந்து இறை வழிபாட்டோடு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வது, நல்ல வழியில் தனிமைப்படுத்திக் கொள்ளணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம், இதில் மட்டும் கவனம் வச்சு அதில் மாதிரி நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு படிப்பை படிக்கிறதோ, இல்லை 4 பேர்கிட்ட அது சம்மந்தமாக ஒரு பேசுவதோ, அப்படி இல்லை ஒரு இறைவனுடைய நாமங்களை சொல்லுவதோ, ஒரு ஆன்மீகத்திலையும் உங்கள் தொழிலையும் இந்த காலகட்டம் அதீத கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும். உங்களை முன்னேற்றிக்கணும் உங்கள் தொழில். ஏன்னா தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கக்கூடியவர்கள். ஏன்னா விருச்சிகமே உங்களுக்கு 10வது வீடாக வரும். அந்த தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திச்சிருக்கீங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தொழிலுக்கு நீங்கள் யாருக்கிட்டேனா ஒரு உதவியெல்லாம் கேட்க போனால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரலாம். இந்த ராகு கேது பயிற்சியை போய் தேவையில்லாத விஷயங்கள்லையும் லௌகிக விஷயங்கள்லையும் ஆட்கொள்ளாமல் உங்களை நீங்களே நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஆசையும் ஆர்வமும் அதிகப்படியாக மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ்லேயே 2 விதம் இருக்குது. தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நல்ல நம்ம பிழைக்கணும், நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு நல்ல விதமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதா இருக்குது. அந்த நல்ல விதமான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் உருவாக்கி கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல் அபிராமி அந்த நாளென் செய்யும் வினை தானென் செய்யும், அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, நம்மளுக்கு 75, 40 இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதீத மன நிம்மதியை தரும். விபூதி குங்குமம் வாங்கி அந்த சமாதியில் வைத்து எடுத்து வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கொள்வது, குங்குமம் வைத்து கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆராவை கிளென்சிங் பண்ணும். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு செய்யுங்க. இயற்கை வழிபாடு மித்தம் வைத்து கொள்ளுங்க. அதே போல் அனைத்து உயிர்களிடமும் வாயிலா ஜீவன்கள் நல்ல அன்னம் தண்ணி வைங்க. நம்ம இந்த காலகட்டம்லாம் வெயில் காலமாக இருக்குது. காக்காக இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான நாய், பூனை, பசு இதுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தான தர்மங்கள் இல்லை அதை பாதுகாக்கிற நிறுவனங்களுக்கு நீங்களால் முடிந்த பொருளுதவியோ இல்லை அந்த பொருட்களோ உணவுப் பொருட்களோ கொடுக்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சிகளை காணலாம். அதே போல் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட வராது. அடக்கமாக இருந்தால் பிரச்சனை வர்றதுக்கே யோசிக்கும். தான தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் உங்களை வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு போயிடும். இதே ராகு கேது இருக்கிற இடத்துல உங்கள் ராசி லக்னத்திலே ராகு கேது இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் கடந்து வருவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும். இறைவன் தான் இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பன். எல்லாத்தையும் எது நினைத்தாலும் இறைவனை மட்டும் சொல்லுங்க. படுக்கும்போது நம்ம தலைக்கருகில் நம்ம சிவபுராணமோ இல்லை வந்து சுந்தரகாண்டமோ இறைவனுடைய அந்த பாடல் புத்தகத்தை கூட வச்சு படுத்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு துணையாகவே இருக்கும். படுக்கை அறையில் கூட விபூதி, நம்ம குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கலாம்.
அந்த பிரதோஷத்தில் வாங்கி கொடுங்க. அந்த அபிஷேகம் பண்ணுற திருநூறுலாம் வாங்கி வந்து வைத்துக்கொள்ளுங்க. வெற்றிகள்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எப்போ உங்கள்கிட்ட வச்சிருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. துர்கை கிட்டலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு, அதே போல் நம்ம உக்கிரமான தெய்வங்கள் கோயில்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த எண்ணிக்கையில், இப்போ சுக்கிர தசானா 20, கேது தசானா 7, நம்மளுக்கு சூரிய தசானா 6, செவ்வாய் தசானா 7, அந்த மாதிரி எலுமிச்சம்பழங்களை அந்த எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ சூரியன்லாம் போது, சனி ராகு கேது அந்த தசாபுத்தி அந்தரமாகவே வருது, அதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகுதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல வழியில் யோசனை பண்ணுங்கள். நல்லதை நினச்சி நல்லதை யோசனை பண்ணி நல்லதே செஞ்சிச்சா இந்த லக்னத்தில் வரக்கூடிய ராகு கேது கூட உங்களுக்கு நல்ல வழியை காட்டி ரொம்ப பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்து ஓவர் கம் பண்ணி வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இருக்குது. முன்னையாவது ஜென்ம சனி இருந்து ஒரு பெரிய பாரம் அழுத்துச்சு. இப்போ இந்த புகமூட்டம் தான், இந்த புகமூட்டத்தை வந்து குருவுடைய பார்வையை நமக்கு நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் தைரியமாக உத்வேகத்துடன் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து ஒரு வெற்றி பயணத்தை நமக்குரியதாக்கி கொள்ளலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சர்ப கிரகங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க, நிறைய தான தர்மம் பண்ணுங்க. அது நான் எப்போ சொல்லியிருக்கேன், அமாவாசை பௌர்ணமி உங்கள் பிறந்த நாட்களில் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை வந்து வளம் பெறும். 12 ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு, கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு, கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராகு நீங்க உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன், ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ, நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. லௌகீக விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க. அதே போல உங்க செயல்களை வந்து சிறப்பா செய்யுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க. இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அதை தராம போயிடும். அப்ப கேது சொல்றது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப 5ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பா அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது, நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது 11 என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது. நவகிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆயிடும். எந்தவித தசாபுதியே இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம். 12 ராசிக்காரர்களும் ராகுகேது நன்மை செய்தாலும் சரி, இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகுகேது டிரான்சிட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம்.
ஒரு சுக்கிர தசை நடக்குது, ஒரு குரு தசை நடக்குது, ஒரு புதன் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. இல்லை உயிர் ஸ்தானமாக இருக்குதுன்னும் போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், இல்லை கேது உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் இருக்குது, அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம், இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும். பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும். 11 என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு, இது பரிகாரம் இல்லை, இது பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு, மற்றவங்களுக்கு உதவுது. இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, கேதுனாலே ஆதரவற்றவர்கள், யாரும் இல்லாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது கண்கூடாக காணலாம். அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒரிஜினல் 5லேயே கேது சம்மந்தப்பட்டார். அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும், மன அழுத்தம் ஏற்படும். இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, இறை வழிபாடு, தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் இறைவனை கூட வணங்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும், உங்கள் மன இறுக்கமும் தீரும், உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டுடும். உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த பலன்கள் எல்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.